ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். எம்பெருமான் தேவகியின் வயிற்றில் ஒரு இரவில் பிறக்கிறார். வசுதேவர் அவரை தூக்கி கொண்டு ஆயர்பாடியிலே விட்டு செல்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரே ராத்திரிக்குள்ள இன்னூத்தியோட மகனாக மாறிடுறார். யசோதை மகனாய் மாறி ஒளித்து வளர்கிறார். பயத்தால் இல்லை, எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல வெளிப்பட முடியும். நேரங்கட்ட வேலை செஞ்சால் தனக்கு முடியுமோ முடியாதோ சுற்றி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் வரும். அது மாத்திரமல்ல, யசோதை தாயார் இவனை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வரம் பெற்றவர். அவருடைய வரத்தையும் பல கோடி ரிஷிகள் தவமிருந்து உன்னோடு கோபியர்களாக பிறந்து இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த வரத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே நான் கம்சனை கொல்ல பிறந்தவன் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை ஒழித்து கொண்டு இந்த ஆயர்பாடியிலே வளர்கின்றார் இந்த ஸ்ரீகிருஷ்ணர். அவருடைய நினைப்பு கம்சனை அவருடைய கருத்தை எரித்து கொண்டிருக்கிறது. வயிறெல்லாம் எரியுது அப்படிம்போம். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமால். நெருப்பு லேசர் அணையலை. கடைசியில் அவரை சம்ஹாரம் பண்ணித்தான் பகவான் அந்த நெருப்பை அணைக்கிறார். கம்சன் எப்படிப்பட்டவன்? எப்பவும் தன்னுடைய கருத்தில் கிட்டதே கிருஷ்ணரை கொல்லணும், எதிரிகளை கொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பட்ட கஞ்சன் தன் வயிற்றில் நெடுமாலாய் நீளமாய் உயரமாய் அகலமாய் நிற்கிறார் இந்த கிருஷ்ணர். அப்படிப்பட்ட உன்னை, இந்த கம்சனை சம்ஹாரம் பண்ணி இந்த பக்தர்களை காத்த உன்னை நாம் அறுத்தித்து வந்தோம், உன்னிடம் யாசித்து வந்தோம். எப்படி வந்தோம்? பாடிக்கொண்டு வந்தோம். எங்களுக்கு நாங்கள் வேண்டுவற்றை தந்து பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் உன்னுடைய அண்மையா நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய உனக்கு சேவகம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நீ தந்தாயானால் எங்கள் வருத்தங்கள் தீர்ந்துவிடும், என்றும் பேரின்பமாக நாங்கள் வாழ்வோம். எனவே அருள்வாய் கண்ணா என்கிறார் கோதையார்.